Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 433 part 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த வார்டனை ஜெயிலுக்கு எல்லாம் ஓவரா பேசிட்டானுங்கல்ல. அதனால வார்டன் என்ன பண்ணிட்டான், அவனோட பவரை காமிச்சாதான் இவனுக்கு பயப்படுவானுங்கன்னு சொல்லி அவனுக்குள்ள இருக்கிற அந்த பாய்சன் எல்லாத்தையுமே வெளியில கொண்டு வருவான். பார்த்தா அது அவன் உடம்புல இருந்து ஒரு 3 டிராகனா வெளியில வந்து நிக்கும். அவ்வளவுதான், அத்தனை பேரும் பார்த்துட்டு மிரண்டுருவானுங்க. ஆஹா, சாதாரணமா இருந்தவனை விஸ்வரூபம் எடுக்க வச்சிட்டமேன்னு அந்த டிராகன் லுக்கூட்டத்திலேயே எல்லாத்துக்கும் ஆடி போயிருச்சு. சும்மா இருந்தவனை சொரிஞ்சு விட்டு அவன் பவர்ஸ் எல்லாத்தையும் கிளப்பி விட்டுட்டமேன்னு இப்ப அத்தனை பேர்த்தோட கான்சன்ட்ரேஷனுமே அந்த வார்டன் மேல இருந்தவன இந்த கேப்பை யூஸ் பண்ணி போவா என்ன பண்ணிருவா, நம்ம ஏஸ் கிட்ட லூஃபி என்னென்னலாம் டகால்டி வேலை பண்ணி அவனை காப்பாத்துறதுக்கு இங்க வந்திருக்கான்னு சொல்லி ஒன்னு விடாம அவளுக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் சொல்லிடுவா. கடைசியா அவன் ஜெயிலுக்குள்ள வந்த மேட்டர் முத கொண்டு சொல்லிட்டான். அவ்வளவு நேரமா பயங்கரமா பில்டப் பண்ணிட்டு இருந்த அந்த ஜெயில் கைதிங்க இப்ப அப்படியே கவுந்துருவானுங்க. யோ, நாங்க ஒரு காமெடிக்காண்டி ஜாலிக்காண்டி தாயா சொன்னோம், ஏயா இப்ப சீரியஸ் ஆகி இந்த அளவுக்கு காண்டாயிட்டே, கொஞ்ச நேரம் கம்முன்னு கிடையான்னு சொல்லிட்டு பீதியில இருப்பானுங்க. போவா இங்க எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம சொல்லிட்டே தான் இருப்பா. அவ சொல்ல சொல்ல ஏஸ் கேட்டுட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். இங்க இவ பேசிட்டு இருக்க அதே நேரம் அங்க வார்டன் அந்த டிராகனை வச்சே ஜெயில் கைதிகளை போட்டு தொவன்னு துவச்சு எடுப்பான். அதாவது எல்லா பிரிசன்லயுமே ஒருத்த மேல மட்டும் அவனோட பாய்சன் மொத்தத்தையும் அப்ளை பண்ணி விட்டுருவான். சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு நீ சாக போற, அது பாய்சன் சொல்லுவானுங்க. உடனே அவன் ஐயோ எனக்கு ஆன்டிடோட் வேணும், நீ காப்பாத்துங்கம்மா. இதுக்கப்புறம் எங்கத்த காப்பாத்துறது, தொண்டைய புடிச்சுக்கிட்டு ஐயோ முடியல, மூச்சு விட முடியல, அப்படி இப்படின்னு சொல்லி பயங்கரமா கதறிட்டு கிடப்பானுங்க. இப்படி ஒருத்தனை செஞ்சு விட்டா அவனை பார்த்து மத்தவனுக்கு எல்லாம் பீதி ஆவானுங்கல்ல. அதனாலதான் இப்படி ஒரு வேலை. அந்த வார்டன் தெளிவா சொல்லிடுவான், என்கிட்ட உங்களை கொல்ற அளவுக்கு அத்தாரிட்டியும் இருக்குது, எபிலிட்டியும் இருக்குது. நான் எப்ப நினைச்சாலும் யார வேணாலும் போட்டு தரலாம். அதனால எப்போ அதை மட்டும் மறந்துடாதீங்கன்னு சொல்லிட்டு நார்மலா மாறுவான். அத்தனை பேரும் அப்படியே வாயடைச்சு போய் நிப்பானுங்க. இவ்வளவு நேரமா எவ்வளவு திமிரா கத்திட்டு இருந்தானுங்க. ஆனா இப்போ ஒரு பின்னு விழுந்தா கூட கிளான்னு சத்தம் கேட்கும். அந்த அளவுக்கு ஒரு அமைதி. அப்புறம் நேரா போவா கிட்ட வந்து, இப்ப நீங்க என்ன பேசணுமோ தாராளமா பேசுங்க, யாரும் உங்களை தொல்லை பண்ண மாட்டாங்கம்மா. இதுக்கப்புறம் அவ பேசினா என்ன பேசாட்டி என்ன, அதான் வந்த வேலையை தான் சூப்பரா முடிச்சிட்டாலே, இனி கிளம்பலாம், நான் பேச வேண்டியதெல்லாம் பேசிட்டேன்னு சொல்லிட்டு போவா. ஏசால நம்ப முடியல, நீ சொன்னதெல்லாம் உண்மைதானான்னு கேட்பான். ஏன்டா வேலை வெட்டி இல்லாமையாடா இவ்வளவு தூரம் உங்ககிட்ட வந்து சொல்லிட்டு இருக்கேன், அப்படி இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து உங்ககிட்ட போய் சொல்லணும்னு எனக்கு என்ன அவசியம், என்ன அவன் பண்ற வேலையால நீ காண்டாவேன்னு மட்டும் சொன்னா அவ்வளவுதாங்கிற மாதிரி சொல்லிட்டு போவா. எல்லாம் ஷாக்கா கேட்பாங்க, அதுக்குள்ள பேசி முடிச்சிட்டியான்னு. அப்படி என்ன பேசினான்னு கேட்டா யாருக்குமே தெரியல. அட அவங்களுக்கு தெரியாட்டி கூட பரவாயில்ல, அந்த ஏஸ் பக்கத்துல தானே ஜிம்பை உட்கார்ந்துட்டு இருப்பான். அவனுக்கே அவன் என்ன சொன்னான்னு கேட்கல. அவன் ஏஸ் கிட்ட தான் கேட்பான், என்னோட தம்பி இங்க வந்திருக்கான்னு சொல்லுவானா. உடனே அவனுக்கு தூக்கி வாரி போடும். எது அந்த ஸ்டார் ஹேட்டா, எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே பேசிட்டு இருப்பியா அவனா, ஐயோன்னு சொல்லிட்டு மிரண்டு போவான். லூஃபி அவ்வளவு நேரமா கீழே போகணும்னு சொல்லிட்டு கீழே தானே ஓடிட்டு இருந்தான். இப்ப என்னடானா முக்கி மேல ஏறிட்டு இருப்பான். இதுல காமெடி என்னன்னா அவனுக்கு மேல ஏறிட்டு இருக்கான்னு கூட தெரியல. தெரிஞ்சாலுமே ஸ்டாப் பண்ண மாட்டான். சரி இப்படியே போவான், எப்படியும் மேல போறது கண்டிப்பா கீழே போகாமையா இருக்கும்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு ஓடுவானா. இப்படி அவன் வரத கேமரால பார்த்துட்டு செக்யூரிட்டி கார்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுவானுங்க. அவனுக்கு கன்னோட அவனை அட்டாக் பண்ண ரெடியா வெயிட் பண்ணுவானுங்க. இந்த டைம் எப்படியாச்சும் லூஃபிய புடிச்சே ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கரெக்டா நம்மால் வருவான். கண்ணை லைட்டா உசுப்பானுங்க. அப்பவே சத்தம் கேட்டுரும். சோமா டமா 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 டமான்னு கண்ட வேணிக்கு சுடுவானுங்களா. லூஃபி எல்லா அட்டாக்லயுமே எஸ்கேப் ஆயிருவான். அதுக்கப்புறம் தான் மேட்ரே தெரியுது, அவனுக்கு யூஸ் பண்ணது புல்லட்டே இல்ல, சி பிரிசம் ஸ்டோனால ஆன நெட். அதுல ஒண்ணுல மாட்டினாலும் போதும் லூஃபி அங்கேயே தொக்க மாட்டிக்குவான். இப்படி நம்மால அந்த அட்டாக்ல பூரா எஸ்கேப் ஆயிட்டு இருக்கும் போது யாரோ ஒருத்தர் இவன் இருக்கிற திசையை நோக்கி வேகமா வந்துட்டு இருப்பாங்க. லூஃபியும் கஷ்டப்பட்டு எல்லா அட்டாக்லயுமே மாத்தி எஸ்கேப் ஆவான். ஆனா கடைசியில அந்த ஆம்பளை மூஞ்சி லயன் வந்து ஒரே அடி அடிச்சு நம்மால அமைக்கிறோம். போச்சு மாட்டிட்டான். விடுன்னு எவ்வளவோ சொல்லுவான். அது ஆன்னு சொல்லி லூஃபிய சாப்பிட வருமா. அந்த டைம் நிறுத்துன்னு ஒரு சவுண்டு. யாராவது லஞ்ச் டைம்ல டிஸ்டர்ப் பண்றதுன்னு பார்த்தா நம்ம ஜோரோ இலிச்சா மேனிக்கு வந்து நின்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கேன்னு சொல்லுவான். அவனை பார்த்தோன்னே லூஃபிக்கு செம ஹாப்பி. அதுவும் காலை பொழந்தா மேனிக்கு நின்னு கைய மேல தூக்கி வச்சிருப்பான். எனக்கு தெரிஞ்சு ஜோரோ இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல நிக்கிறான்னா அட்டாக் பண்ற முதல்ல சீரியஸா தான் இருப்பான். அண்ட் இவ்வளவு வாயை பொழந்துகிட்டு இந்த மாதிரி சீன்ல அவன் சிரிக்கவே மாட்டான். பட் இவன் என்ன பண்ணுவான், இப்ப பாரான்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு ஜம்ப போட்டு சுத்திட்டே வந்து அந்த லயனோட வாயில ஒரே மிதி. அதுவும் பயங்கரமான மிதி. அந்த லயனுக்கே கேர் ஆகி பேனு கீழே விழும். அந்த டைம் ஸ்வான்னு சொல்லிட்டு அப்படியே ஸ்கையிலேயே சுத்திட்டு இருப்பான். எது ஸ்வானான்னு அதுக்கப்புறம் தான் யாருன்னு தெரிய வருது. நம்ம நினைக்கிற மாதிரி அது ஜோரோ கிடையாது. ஏன்னா ஜோரோ முதல்ல இங்கேயே கிடையாது. அவன் தான் ஒரு கோட்டையில பெரோனா கூட மாட்டிட்டு இருக்கானே. இது வேற யாரும் இல்ல, அந்த போன் கிளே. நம்ம லூஃபிக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தவன அடையாளம் தெரியல. ஆனா இந்த வாய்ஸ் அவனுக்கு எங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். கடைசியில அவன் மூஞ்ச காமிச்சு லூஃபி எப்படி இருக்க, உன்னைய பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு சொல்லுவான். அவ்வளவுதான், லூஃபிக்கு செம்ம ஹாப்பி. பழைய நினைவுகள்லாம் மண்டைக்கு வரும். அதான் அந்த டைம்ல இவனுங்க எல்லாம் எனிமீஸ்னு கூட தெரியாம ஜாலியா ஒன்னா சேர்ந்து அவ்வளவு என்ஜாய் பண்ணிருப்பானுங்க. அது மட்டும் இல்லாம பயங்கர திக் ஃப்ரெண்ட்ஸாவும் மாறிட்டானுங்க. ஒரு கட்டத்துல என்ன ஆச்சு, நேவி ஆளுங்க இவங்களை பிடிக்க
வந்தப்போ நாங்க அவங்கள டைவர்ட் பண்றோம், நீங்க எஸ்கேப் ஆகுங்கன்னு சொல்லி இவன் வீம்புக்குன்னே போய் நேவில மாட்டியிருப்பான். எல்லாம் நம்ம லூஃபியோட இருந்த நட்புக்காக. இதை நான் என்னைக்குமே மறக்க மாட்டோம்னு சொல்லி எல்லாம் கதறி கதறி அழுவானுங்க. அப்படி ஒரு நட்பு. அன்னைக்கு ஆரம்பிச்ச இவங்க ஃப்ரெண்ட்ஷிப் என்னைக்குமே மூழ்காம இன்னைக்கு வரைக்கும் ஸ்ட்ராங்கா இருக்குது. நீ உயிரோட இல்லன்னு நினைச்சேன், ஆனா நீ இப்ப உயிரோட இருக்கேன்னு தெரிஞ்ச உடனே என்னால சந்தோஷம் தாங்க முடியல அப்படின்னு மாத்தி மாத்தி அவனுங்க பாசத்தை அள்ளி வீசிக்குவானுங்க. இவனுங்க பாசம் காமிச்சிட்டு இருந்தானுங்கன்னா அந்த ஆபீசர்ஸ் என்ன வேடிக்கையா பாப்பானுங்க. சுடுற காண்டி எய்ம் வைப்பானுங்களா. உடனே காண்டாயி கொய்யாலைகளா, 2 ஆடுகள் வேறு வேறு பாதையில் சென்றாலும் இரண்டும் சந்தித்த போது பேச முடியவில்லையே அப்படின்னு நண்பர்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கோம். குறுக்க பூந்து குட்டையா குழப்பறீங்களாடான்னு சொல்லி வாய் வாயா மிதிச்சு அம்புட்டு ஏத்தியும் தெறிக்க விட்டுருவான். அண்ணன் பார்த்து மறுபடியும் அந்த லைன் எந்திரிக்குமா. உடனே அந்த சால்டத்து ஸ்பிங்ஸே அவங்கள விடாத தட்டி தூக்கும்பா. தூக்கிட்டா போச்சுன்னு போன்க்ளே மறுபடியும் ஒரு கதகளி ஆடுவான். அவன் மிதிச்ச மிதியில ஐஸ்கிரீம் மேல ஸ்கூப் வைப்பாங்கல்ல, அந்த மாதிரி மண்டை லைனா வீங்கி நிக்கும். அட சண்டால பல்லுலான்னு சால்டத்தே வாய பொளந்துருவான். இந்த அடி அடிச்சதுக்கு அப்புறம் இதுக்கப்புறமா அந்த லைன் எந்திரிச்சு நிக்க போது வாய்ப்பே இல்ல. அதால சண்டை போட முடியாட்டியும் கடைசி வரைக்கும் ஏதாச்சும் சாப்பாடு பேரை சொல்லிட்டே தான் படுத்திருக்கும். இவனு அதெல்லாம் எங்க நோட் பண்ணுவானுங்க. நண்பர்கள் ஒன்னா சேர்ந்துட்டானுங்கல்ல, கட்டி புடிச்சு கதறு கதர்னு கதறுவானுங்க. நம்ம நட்பு கடல்ல இருக்க உப்பு மாதிரி என்னைக்குமே தீராது, கரையாது, முடியாது, கிடையாதுன்னு இல்லாம போகாதுடா அப்படின்னு ஆனந்த கண்ணீர்ல அந்த லயனையே குளிப்பாட்டுவானுங்க. நம்ம எல்லாத்துக்குமே போன்க்ளேவோட பவரை பத்தி தெரியும். அவனுக்கு க்ளோன் ஃப்ரூட்டோட பவர் இருக்குது. அதாவது அவன் ரைட் ஹேண்ட வச்சு யாரு மூஞ்ச தொறானோ அவங்கள மாதிரியே மாறிடுவான். சூப்பர்ல. இங்க இந்த சால்டத்துக்கு தாங்க முடியல. ஆல்ரெடி 2 பேரும் பண்ணிட்டு இருந்த அட்டோலியும் தாங்க முடியலன்னு இருந்தான். இதுல இன்னொருத்தனும் எஸ்கேப் ஆயிட்டானா. அடுத்தடுத்து இவனுக்கு கொடூரமான ஃப்ரெண்ட்ஸா கிடைச்சுக்கிட்டே இருக்காங்களே, என்ன பண்றதுனே அவனுக்கும் தெரியல. சும்மாவே லூஃபி தட்டி பிரிச்சுக்கிட்டு இருந்தான். இப்ப கூட ஒருத்தனும் சேர்ந்துட்டானா, அதுவும் உயிர் நண்பன். 2 பேரும் சும்மா கொல்லா மாசம் வந்து போஸ்ட் கொடுப்பானுங்க. உடனே அந்த சால்டத்து ப்ளூ கோரிஸ் கிட்ட என்ன ஆனாலும் அவங்கள தப்பிக்க மட்டும் விடாதீங்க, பொலந்து கட்டிருங்கப்பா. உடனே அப்படியே சல்லு 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 சல்லுன்னு மொத்தமா ரவுண்ட் கட்டி வந்து நிக்குமா. லூஃபி நீ லெவல் 5க்கு போகணும்னு அங்க 2 பேரும் சொல்லிட்டு இருந்தானுங்க. நிஜமாவான்னு கேப்பான். அட ஆமாப்பா, எனக்கு ஹெல்ப் பண்ணுவியான்னு கேப்பான். ஒன்னு பஞ்சாயத்துல நான் வர்றேன், ஏன்னா நானும் அங்க ஒருத்தனை பார்க்க வேண்டி இருக்குது, ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு 2 பேரும் சும்மா கெத்தா சண்டைக்கு நிப்பானுங்க. எல்லாம் அட்டாக் பண்ண வருமா. இதுக்கப்புறம் நீங்க 3 மாசத்துக்கு ஹாஸ்பிட்டலை விட்டு எந்திரிக்க கூடாதுன்னு சொல்லி ஜம்ப் பண்ணி அட்டாக் பண்ண ஸ்டார்ட் பண்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.